கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, நாம் நிச்சயமாகவே நம் தேசத்திற்காய் ஜெபிக்க வேண்டிய காலத்திற்குள்ளும் நேரத்திற்குள்ளும் தள்ளப்பட்டிருக்கின்றோம். எம்முடைய தேசமானது ஒரு இயற்கையின் பெயர் இடரலை சந்தித்திருக்கின்றது. நம்முடைய கையிலே ஆண்டவராகிய தேவன் ஒரு பெரிய பாரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார். இந்த ஆண்டு ஆண்டவர் ஆரம்பிக்கின்ற பொழுது நம்முடைய சபையிலே பலிபீடத்திலே நம்முடைய குரலை கேட்டு பதில் கொடுத்த தேவன், விசேஷ விதமாய் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவன் இந்த இயற்கையின் சீற்றங்களை குறித்து நம்மோடு பேசியிருந்தார். கவனித்து பாருங்கள், இந்த பகுதியிலே இயற்கை பெரும் சீற்றத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. ஒரு பெரிய சங்கார புயல் கடந்து போயிருக்கிறது. ஒரு சங்காரமே நடந்திருக்கின்றது. இயற்கையை பார்க்கிற பொழுது மிகுந்த வேதனையாயிருக்கிறது. இந்த இடத்திலே பல மனிதர்கள் மரித்து போயிருக்கிறார்கள். சிலருடைய சரீரங்களை இன்னும் எடுக்கவில்லை என்று இந்த பகுதியிலே வந்தவர்கள் மிகுந்த வேதனையோடு ஆச்சரியத்தோடு தெரிவித்தார்கள். இந்த பகுதியிலே ஒரு பெரிய மண்மேடு சரிந்து வீதிகளை மூடி விசேஷமாய் பல வீடுகளை இடித்தறிந்து போயிருக்கிறது. இஸ்ரவேலை காக்கிறவர் கண்ணயராமலும் உறங்காமலும் நம்மை பாதுகாக்க நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, பகைவர்கள் எல்லோருமே சிரிக்கிறார்கள். நீர் உம்முடைய மகத்துவமான இரக்கத்தை என் மீது வெளிப்படுத்துவீராக என்று யோபு சொன்னது போல, இன்று ஜெபிக்கிற நாங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபம் பண்ணினால் ஆண்டவருடைய மகத்துவங்கள் நிச்சயமாகவே வெளிப்படும். இந்த பகுதியில் ஒரு பெரிய சமாதானம் வர வேண்டும். இரவு ஆகின்ற பொழுது ஒரு மரண பயம் ஜனங்களை பிடித்திருக்கின்றது. ஜனங்களுக்குள்ளே மீண்டும் இந்த பகுதியிலே வாழ்வதா இல்லையா என்கிற ஒரு வேதனையோடு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் உயிரை இழந்திருக்கின்றார்கள், இன்னொரு பக்கம் உடைமையை இழந்திருக்கின்றார்கள், இன்னொரு பக்கம் வாழவே விருப்பமற்று பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆறுதல் சொல்ல தேறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை. ஆண்டவருடைய கிருபையினாலே தேசத்தினுடைய தலைவர் நன்மையான காரியங்களை அறிவித்திருக்கின்றார். அந்த காரியங்கள் இந்த ஏழை எளிய ஜனங்கள் அல்லது பாதிக்கப்பட்ட ஜனங்கள் மேலே வந்து சேர வேண்டும். கண்டியினுடைய விசேஷமாய் இந்த பகுதியிலே, இந்த பகுதி வாழ் ஜனங்களுக்குள்ளே, தேனப்பட்டிய என்கிற இந்த பகுதியிலே வாழுகிற ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய சமாதானத்தை கொண்டு வந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். கவனித்து பாருங்கள், இந்த வீடியோவை பாருங்கள் பிரியமானவர்களே. இயற்கை தன்னுடைய சீற்றத்தை எவ்விதமாய் கக்கி இருக்கிறது. ஒரு நொடி பொழுதிலே இந்த இயற்கை தன்னுடைய கோப தாண்டவத்தை ஆடிவிட்டு உறங்கி கிடக்கிறது. பல ஜீவன்கள் மரித்து போயிருக்கிறார்கள், பல உயிர்கள் மரித்து போயிருக்கிறது, வீதிகள் துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது வீதிகளை செப்பனிட்டு சீரமைத்து வாகனங்கள் போகக்கூடிய அளவிற்கு இந்த இடத்தை சரிப்படுத்தி இருக்கிறார்கள். விசேஷமாய் ஆண்டவர் தன்னுடைய கிருபை கீர்த்தி இரக்கங்களினாலே பகுதிகளை ஆசீர்வதிக்க வேண்டும். இது அழகான ஒரு பகுதியாக இருந்தது. இந்த அழகான பகுதியின் மேலே ஒரு தேவ இரக்கம் இருந்திருக்க வேண்டும். பல விக்கிரகங்கள், பல சாபங்கள், பல மனுஷனுடைய தவறான காரியங்கள் தேசத்திலே ஒரு கேட்டை விளைவித்திருக்கிறது. ஆனால் தேசம் வளமாக செழிக்க கொழிக்க தேசத்திலே ஒரு தயவை ஆண்டவர் ஏற்படுத்த நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய மகா பரிசுத்த தயவுகள் இந்த தேசத்தின் மேலே வர நீங்களும் நானும் ஜெபித்துக் கொள்ளுவோம். எருசலேமை காக்கிறவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவரே நம்மை பாதுகாப்பாராக. நாம் ஜெபிப்போமா பிரியமானவர்களே? நம்முடைய தேசத்திலே நன்மையான ஈவுகளை ஆண்டவர் கொடுக்க, நன்மையான கிருபைகளை ஆண்டவர் ஏற்படுத்த நாம் ஜெபிக்க போகிறோம். விசேஷ சமாதானம் வர இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு பண்ணின வார்த்தைகள் நடக்க, சங்கீதம் 6ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலே சொன்னது போல, ஆண்டவரே உம்முடைய சீற்றம் போதும், உம்முடைய சினத்தை நிறுத்தும். இந்த பகுதியில் வாழுகிற ஜனங்கள் பெரும் சீற்றத்தை கண்டு, பெரும் அச்சத்தை கண்டு பயந்திருக்கிறார்கள்.
இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. என்னோடு சேர்ந்து ஆவே மரியா சொந்தங்கள், தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், தேசத்தின் மேல் வாஞ்சை வைராக்கியமுள்ள ஜெப வீரர்கள், பரிசுத்தவான்களை தேடுகிற ஜனங்கள், பரிசுத்தவான்களை நேசிக்கிற ஜனங்கள், ஜெபிக்க உங்களை அன்பாய் அழைக்கிறேன். எங்களை நேசிக்கிற அருமையான நல்ல தகப்பனே, எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். கண்டி தேசத்தை குறித்து நீர் பல தீர்க்க தரிசனங்கள் பேசினீரே. சீற்றங்கள் வரும், கேடுகள் வரும், பாடுகள் வரும். கண்டிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கண்டியை சகல தேசங்களும் நோக்கி பார்க்கும். கண்டியிலே மாபெரும் அச்சம் வரும் என்று சொன்னீரே. இதோ கண்களால் பார்க்கிறேனப்பா, உம்முடைய சீற்றம் போதும். உம்முடைய ஆண்டவரே கருணை இந்த பட்டணத்தின் மேல, கிராமங்கள் மேல, ஜனங்கள் மேல இறங்கி வர நான் ஜெபிக்கிறேன். இந்த பகுதியை ஆசீர்வதிக்க வேண்டும், கட்டி எழுப்ப ஜெபிக்கிறேன். ஆண்டவர் கட்டாவிட்டால் கட்டுவோருடைய பிரயாசங்கள் எல்லாம் வீணானது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் கட்டுவீராக, ஞானம் வெளிப்படுவதாக. இந்த பகுதியில் வேலை செய்ய போகிற எல்லா வாலண்டியர்ஸ், எல்லா அரசு உத்தியோகத்தர்கள், சமூக பணியாளர்களிலே உம்முடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. தேவ கிருபை வர ஜெபிக்கிறேன். இழந்து போன மண்ணுக்குள்ளே புதைந்து கிடக்கிற சடலங்களை தேடி கண்டுபிடிக்காமல் வீடுகளிலே உறவுகள் நொந்து வேதனையோடு இருக்கிறார்கள். அவர்கள் கட்டி எழுப்பப்பட ஆண்டவர் வளமான காலத்தை கொடுப்பீராக. எப்ராஹிமே என்று சொல்லி மீண்டும் கட்டுவீராக. மனாசே என்று சொல்லி மீண்டும் வளமாக்குவீராக. இயேசு கிறிஸ்துவின் தயவு இறங்கி வர ஜெபிக்கிறேன். பயங்கள், பதட்டங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் மாறி போக தேவன் கருணை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களை, அங்கு பாருங்கள், எவ்வளவு அழகான மலைத்தொடர்கள். இந்த மலைத்தொடர்களை பார்க்கும் பொழுது எத்தனை மனிதர்கள் சந்தோஷப்பட்டு இருப்பார்கள். விளை நிலங்களை பாருங்கள், விவசாயம் செய்த பூமி இது, தெங்கு இருக்கிற பகுதி இது, நெல் வேளாண்மை செய்த பகுதி இது. ஜனங்கள் இந்த பகுதியில், இந்த ஆழமான பகுதியில், தம்பி ஒரு ஸ்டெப் கீழே போய் காட்டுங்க. ஆழமான பகுதியிலே ஜனங்கள் வாழ்ந்த பகுதிகள். இன்றைக்கு ஜனங்களை காணவில்லை. ஒரு பகுதியிலே மக்களை காணவில்லை. மக்களுடைய சத்தம் இல்லை. ஒரு மரண பயம், ஒரு பீதி ஏற்பட்டிருக்கிறது. இது எந்த மனுஷனாலும் மீண்டும் கட்ட முடியாது. இந்த பகுதியிலே அரசாங்கம் ஒரு கட்டளை பிறப்பித்திருக்கிறது. இனி இந்த பகுதியிலே மனிதர்கள் வாழ முடியாது. அப்படி மாற்றப்பட்டிருக்கிறது. வயல் நிலம் தரிசு நிலமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. பெரியமானவர்கள், இது ஜெபிக்கிற காலம். தேவ சமூகத்திலே அதிகமாய் ஜெபித்து ஆண்டவருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்களாய் இருப்போம். நம்முடைய ஜெபம் இதோ பாருங்கள், அது உயர்ந்து நிற்கிற மலையை போல விசுவாசத்தோடு நாம் உயர்ந்து நின்று மீண்டும் கட்டி எழுப்பப்பட ஆண்டவர் நொடி பொழுதில் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய சமாதானம் இன்றும் என்றும் என்றும் உங்களோடு இருப்பதாக. கர்த்தர் தம்முடைய சமாதான கரங்களினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர், கைவிடாதவர், நம்மோடு துல்லியமாய் பேசிக்கொண்டிருக்கிற நல்ல நேசர். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க, அவருடைய சகாயம் வர, தேசத்தில் சமாதானம் வர இறங்குவாராக. God bless you பிரியமானவர்.